இயேசு இன்றும் சுகமளிக்கிறார். இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். இயேசு இன்றும் ரட்சிக்க வல்லவராகவே இருக்கிறார். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். Greetings to you all in the matchless name of Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். This is a wonderful day the Lord has given to us. அருமையான நாளை தேவன் நமக்கு கொடுத்தபடியால் நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். I thank God for Pastor Abraham for giving me this opportunity to share God's word with you all. தேவனுடைய ஊழியக்காரர் ஆபிரகாம் அவர்களுக்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அருமையான இந்த செய்தி கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தபடியாக நான் நன்றி செலுத்துகிறேன். Hallelujah. Hallelujah. What a wonderful God is. Today I am going to share a mystery to you. இன்று தேவனுடைய ரகசியத்தை பற்றி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். In our Christian life, many people start a good beginning, at the end very pathetic. கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு மனிதன் ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார், ஆனால் முடிவிலோ ஒரு தோல்வியான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறார். In our life, many times we fail within our heart itself. உண்மைதான். அநேக தடவைகளில் நம்முடைய இருதயத்தில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் தோற்று போய் விடுகிறோம். Somebody did not fail you, but you yourself failed your heart. மற்றவர்கள் நம்மளை தோல்வி கொடுக்கிறவர்கள் அல்ல, நம்மை நாமே தோல்வியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வருகிறோம். Hallelujah. Hallelujah. You want to know the mystery, the secret, what God wants you to know. To have victory over everything. ஆனால் இன்றைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களோடு கூட தெரிவிக்கிற வசனம் என்னவென்றால் அந்த தேவனுடைய ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. In every mystery, ஒவ்வொரு ரகசியத்திலும் through Jesus Christ revealed to this world. இயேசு கிறிஸ்து தம்முடைய ரகசியங்களை உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறார். In Old Testament there were many secrets. பழைய ஏற்பாட்டில் அநேக ரகசியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். But in the New Testament God has revealed all the secrets. ஆனால் புதிய ஏற்பாட்டில் எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டே உள்ளார். Through this message I want to share the three things what make us to get victory over this world. இந்த ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது எப்படிங்கிறது மூன்று ரகசியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். Hallelujah. Hallelujah. I came to Chhattisgarh not because some of my friends are living here. நான் சத்தீஸ்கர் மாநிலத்தில் என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று நான் வரவில்லை. God has given me visions, therefore I came to this Chhattisgarh. அழைப்பை பெற்று தேவன் என்னோடு கூட பேசினார். அந்த ரகசியத்தை பெற்றுக்கொண்டு நான் இங்கு வந்து ஊழியம் செய்ய வந்தேன். When I studied in Bible college, நான் பைபிள் காலேஜில் கற்றுக்கொண்டு பைபிள் வேதாகம கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது God has given me a vision. கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். In that vision, அந்த தரிசனத்தில் God has spoken to me to go to Chhattisgarh. தேவன் என்னோடு கூட சத்தீஸ்கர் மாநிலத்துக்கு போ என்று சொன்னார். And through the atlas map that I got the vision. அந்த அட்லஸ் மேப் மூலம் நான் அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டேன். Hallelujah. Hallelujah. I came to Chhattisgarh. நான் சத்தீஸ்கர் மாநிலத்துக்கு வந்தேன். Nobody want to give me any room for me to stay. நான் வந்த முதலாவது நாளில் எனக்கு ஒரு ரூம் கூட கொடுக்கவில்லை வாடகைக்கு. Hallelujah. Hallelujah. I was troubled like anything. நான் மிகவும் அதிகமாக கஷ்டப்பட்டேன். Lord, you have sent me, or I myself have come to this place. நான் தேவனிடத்தில் போராடி ஜெபித்தேன். தேவரே, நீர் எனக்கு தரிசனம் கொடுத்தீரா அல்லனா நான் சுயமாவே வந்தேன் என்று. I kept to my luggage in the railway station. I was roaming here and there for searching for a home. நான் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் என்னுடைய உடைமைகளை அங்கு வைத்து விட்டு நான் ரூமுக்காக இங்கும் அங்குமா அலைந்தேன். And nobody want to give me a room because I was not looking that much good to get a room that time. நான் அந்த நேரத்தில் மிகவும் அசிங்கமா இருந்தேன். ஏனென்றால் எனக்கு யாரும் வீடு கொடுக்க முன் வரவில்லை. Hallelujah. Hallelujah. In the such a pathetic situation, அந்த மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் Lord, you have called me or I have come. நான் இப்போதமாக ஜெபித்தேன். தேவரே, நீர் எனக்கு அழைப்பு கொடுத்தீரா நான் சுயமாகவே வந்தானா என்று ஜெபித்துக் கொண்டேன். This is your ministry or I myself plan for your ministry. ஊழியமா அல்லது என்னுடைய தனிப்பட்ட ஊழியமா? Hallelujah. Hallelujah. Will I have problem for long time or it will be a short time? தேவரே, இந்த பிரச்சனை இந்த கடினமான சூழ்நிலை
இங்கே கொஞ்ச நாளுக்கு இருக்குமா அல்லது அதிகமான நாட்களை கடந்து செல்லுமா? God given me His power அந்த நேரத்தில் தேவன் எனக்கு ஒரு வல்லமையை கொடுத்தார். to take the name of Jesus Christ. இயேசுவின் என்கிற விலையேறப்பட்ட நாமத்தை கொடுத்தார். Hallelujah. Hallelujah. Through the name of God I have started my journey from the railway station to a hotel. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஒரு ஹோட்டலில் தங்க எனக்கு உதவி செய்தார். A rickshaw man came and told me that he will give you a room, but it is very cheap cost, that is for 300 rupees for a room. அந்த நேரத்தில் ஒரு ரிக்ஷாக்காரர் எனக்கு கொடுத்தார். ஒரு நாளைக்கு ஒரு மாதத்தில் Pardon, once again I want to say this thing. மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன். I was searching for a room. நான் ரூம்கான இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தேன். One rickshaw man came to me. ஒரு ரிக்ஷாக்காரன் என்னிடத்தில் வந்து He told me I will drop you in a hotel where you can have to pay only 300 rupees. அவன் சொன்னான், நீ 300 மாத்திரம் கொடுத்தால் போதும், நீர் அங்கு தங்கலாம் என்று சொன்னான். So I believed that I will go to that hotel in the name of Jesus. நான் இயேசுங்கிற நாமத்தில் அந்த ஹோட்டலுக்கு சென்றேன். And I lived there for 3-4 days. அங்கு 4 நாட்கள் நான் தங்கினேன். Hotel manager called me and asked me money. ஹோட்டல் மேனேஜர் என்னிடத்தில் வந்து பணத்தை கேட்டான். And I told that I have little money I am giving to you, but I want to stay until I get home. நான் சொன்னேன், நான் என்னிடத்தில் கொஞ்சம் பணம் தான் இருக்கிறேன், அதை நான் உனக்கு தருகிறேன், எனக்கு ஒரு வீடு கிடைக்கும் வரை இந்த ஹோட்டலில் தங்க விரும்புகிறேன். Then he told me that you cannot stay for long time here. அவர் சொன்னார், நீ அதிக நாட்கள் இங்கே தங்க முடியாது என்று சொன்னார். This room is already booked. இந்த ரூம் முதலாவதே புக் செய்து விட்டது என்று சொன்னார். Anyway I will ask to your owner. எப்படியாவது நான் அவனை மன்றாடி அந்த ஓனரை கேட்டுக்கொண்டேன். Owner told me, அந்த ஓனர் சொன்னார், for what purpose you came to this world? இந்த நோக்கத்திற்காக இந்த ராய்ப்பூர் பட்டணத்தில். Then I told God has given me vision to stay in this place. அந்த நேரத்தில் நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார், அந்த தரிசனத்தின்படி இந்த மாநிலத்துக்கு வந்தேன் என்று. That time அந்த நேரத்தில் that hotel owner told me, அந்த ஹோட்டல் ஓனர் என்னிடத்தில் சொன்னார், it's very amazing to see you when you have no relative you came to this place. அவன் சொன்னான், அவன் ஆச்சரியத்தோடு என்னை பார்த்தான், ஒரு சொந்தக்காரரும் இல்லை, நீங்க எப்படி வந்தான் என்று கேட்டார். I told him that I have no relative, but I am living with the name of Jesus Christ. நான் அந்த நேரத்தில் அவனுக்கு உத்தரவு சொன்னான், எனக்கு நண்பர்கள் இங்கு இல்லை, ஆனால் இயேசுங்கிற நாமத்தில் இங்கு வந்திருக்கிறேன், ஆகவே நான் தங்குகிறேன் என்று சொன்னான். Hallelujah. Hallelujah. When I stayed there, அந்த நேரத்தில் அங்கு இருக்கும்போது he came and told me, அவன் என்னிடத்தில் வந்து சொன்னார், you stay for long days, how many days if you want you stay, you don't need to pay anything for me. அந்த நேரத்தில் அவன் சொன்னான், நீ எவ்வளவு நாளா நீங்க தங்கி இரு, நீ எனக்கு பணம் கொடுக்க வேண்டாம் என்று சொன்னான். Hallelujah. How great God is our God. தேவன் நம்முடைய தேவன் மகா. He confirmed me that he is a mighty God. Through taking his name I got a good shelter in Raipur. அந்த நேரத்தில் தேவன் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார், ஒரு அடையாளத்தை செய்தார், அந்த தரிசனத்தை என்னுடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்தினார். This is the way you are many people living in the rent house. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் இங்க அநேக வாடகை வீட்டில் இந்த நேரத்தில் தங்கி But I pray in the name of Jesus. அந்த நேரத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். I say in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். You also speak in the name of Jesus. நீங்களும் இயேசுவின் நாமத்தில் You will get a good shelter in your life. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம். You will see a shelter in your life. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வீடு தேவன் உங்களுக்கு கொடுப்பார். Hallelujah. God is going to give you miraculous houses. தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதமான வீட்டை கொடுப்பார். This is a prophecy for your life. இந்த வசனம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை Those who took the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் உண்டாவதாக. they never be ashamed. நாங்கள் வெட்கப்பட்டு போகவே. Nobody will be ashamed. நாம் ஒருவரும் ஒரு நாள் You will not be ashamed. You will not be ashamed. நீங்களும் வெட்கப்பட்டு போகவே. Father, தேவனே, I pray in the name of Jesus. தகப்பனே, நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். Dear, for the dear sister who was cast out from the husband house. தேவரீர், அந்த சகோதரிக்கா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தங்களுடைய கணவர் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட அந்த சகோதரிக்கா நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that you give her good shelter in the name of Jesus. ஒரு அற்புதமான வீட்டை கட்டும்படி நான் ஜெபிக்கிறேன். I see one more mother. நான் ஒரு தாயை நான் இப்பொழுது பார்க்கிறேன். A mother who was cast out from the house, அம்மா, நீங்க உங்க வீட்டிலிருந்து உங்களை வீட்டு sitting in the veranda and hearing the word of God. உங்களை விரட்டி விட்டு விட்டார்கள், ஆனால் நீங்கள் கண்ணீரோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். Your sons and daughters are not accepting you. உங்களுடைய
சொந்த பிள்ளைகள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. But Jesus Christ is going to accept you. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டார். You are hearing the word of God from somebody's home. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். The Lord is going to bless you in the name of Jesus. உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். What I will do for my food? நான் அடுத்த வேளை உணவுக்காக என்ன செய்வேன் என்று Sometimes you are worried about your clothes. நீங்கள் உங்களுடைய உடைக்காக கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். But you are believing Jesus Christ. ஆனால் நீங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Hallelujah. I pray in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். I say in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். You believe that நீங்கள் இயேசுவின் நாமத்தில் by taking the name of God, இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வையுங்கள். you will have victory. நீங்கள் உங்களுக்கு ஜெயமுள்ள வாழ்க்கை உண்டு. We see the life of David. தாவீதின் வாழ்க்கையை இதுதான் பார்க்கிறோம். David had 8 brothers. தாவீதுடைய தாவீதுக்கு 8 சகோதரர்கள் இருந்தார்கள். He is the last person. கடைசி தம்பி. Rest of 3 brothers were in the army. 3 சகோதரர்கள் சவுல் ராணுவத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். We see that they were all working in the military of Saul. சவுலின் அந்த சவுலின் ராஜ்யத்தில் அவர்களுடைய 3 பேர் அவர்கள் ராணுவத்தில் உதவிக்காரர்களாக இருந்தார்கள். And they knows for the boxing. They know how to box. எல்லா கலைகளும் தெரியும். And they were learned to win enemies. சவுலின் ராணுவத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தவர்கள். They were doing military work for a long time. அவர்கள் அந்த ராணுவத்தில் अनेक வருடங்கள் வேலை பார்த்து வந்தார்கள். But there was a person was standing in front of Saul. ஆனால் சவுலின் முன்பதாக ஒரு வாலிபன் நின்றான். His name is Goliath. அவருடைய சவுலின் ராணுவத்திற்கு சவால் கொடுத்த ஒரு மனிதன் இருந்தான். அவருடைய பெயர் He was shouting at the people of Israel. சேனைகளின் தேவனுடைய நாமத்தை நிந்தித்துக் கொண்டிருந்தான். He was telling who is there to fight against me. அவன் சொன்னான், என்னிடத்தில் ஒருவனை கொண்டு வந்து விடுங்கள், அவன் என்னோடு கூட மோதட்டும் என்று சொன்னான். Is there anybody come? எவனாவது ஒருவன் இருக்கிறானா? நீ வா. Is there anybody to come? என் முன்னே வா. எனக்கு enemy always have a challenge before you. உங்களுக்கு முன்பதாக எதிரி உங்களுக்கு ஒரு சேலஞ்சை மாத்திரம் கொடுத்து கொண்டிருக்கிறார். Today also இன்றைய நாள் you are also facing a challenge of Goliath. நீங்களும் கோலியாத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறீர்கள். You are facing a challenge of Goliath. நீங்களும் கோலியாத்தை எதிர்த்து as the people of Israel were facing. கோலியாத்துக்கு எதிர்த்து நிற்க முடியவில்லை. No military man was able to stand before him. கோலியாத்துக்கு எதிர்த்து நிற்க முடியவில்லை. Saul also could not stand against him. சவுல் ராஜாவும் கோலியாத்தை எதிர்நோக்க முடியவில்லை. But David, who had no military training, அவனுக்கு எந்த விதமான ராணுவ பயிற்சியும் இல்லை. but he had only the training of the name of God. அவனுக்கு ஒரு பெரிய நாமம் இருந்தது. தேவனுடைய நாமத்தை அவன் அறிந்து கொண்ட மனிதனாய் இருந்தான். Hallelujah. He came to his brothers. அவன் அவனுடைய சகோதரர்களை பார்த்து வந்தான். Brothers, சகோதரர்களே, I have killed the bears. நான் ஒரு நேரத்தில் நான் கரடியை பிளந்து விட்டேன். I have split the lion's mouth. நான் சிங்கத்தின் வாயையும் கிழித்து விட்டேன். I have the power of the name of God. எனக்கு தேவனுடைய நாமத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. The first Samuel 17:34 to 37 if you read. முதலாவது சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34 இலிருந்து 37 நாம் வாசிக்கும்போது Saul amazed to see him. சவுல் ஆச்சரியத்தோடு தாவீதை You are a lad. You are a lad, a simple person. நீ ஒரு சாதாரண மனிதனாய் இருக்கிறாய், வாலிபனாய் இருக்கிறாய். You have no military training. உனக்கு ராணுவ பயிற்சியில் எதுமே அனுபவம் இல்லை. You have no military clothes. உனக்கு ராணுவ உடைகளும் உன்னிடத்தில். You have no armors with you. உன்னிடத்தில் எந்த விதமான nothing you have. உன்னிடத்தில் ஒண்ணுமே இல்லை என்று how you will fight against Goliath? எப்படி அந்த கோலியாத்தை எதிர்நோக்கி போவாய் என்று சொன்னான். David told, ஆனால் தாவீது விதமாய் அறிக்கையிட்டான், I have nothing outside, எனக்கு வெளிப்புறமா ஒன்றுமே இல்லை, but in my heart என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் the name of God is there. தேவனுடைய நாமம் இருக்கிறது. Taking the name of God, I can cast out this enemy in front of our eyes. தேவனுடைய நாமம் என்கிற நாமத்தை எடுத்துக்கொண்டு அந்த சர்வாத வர்க்கத்தை தரித்துக்கொண்டு அவனுக்கு எதிராக போவேன் என்று சொன்னார். Today many God's people forget the name of God. இன்னைக்கு अनेक மக்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து விட்டவர்களாய் இருக்கிறார்கள். Moses was 80 years old. மோசே 80வது வயதிலும் he has forgot the name of God. அவன் தேவனுடைய நாமத்தில் கடந்து இருந்தான். He forgot
அநேக மக்கள் இன்று தேவனுடைய நாமத்தை மறந்து விட்டார்கள். Moses asked to God, what is your name? மோசே தேவனிடத்தில் விதமாக ஜெபித்தான், தேவனே உம்முடைய நாமத்தை எனக்கு வெளிப்படுத்தும் என்று I ஜெபித்தான். am whom I am. தேவன் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். When you were in the water, நீ தண்ணீர்களை கடக்கும் போது, I have sent the daughter of Pharaoh. நீ தண்ணீரை கடந்த நீ இளம் வயதா இருக்கும்போது நைல் நதியில் உன்னை போட்டு விட்டார்கள், அந்த நேரத்தில் நான் உன்னுடனே கூட இருந்தேன் என்று சொன்னார். Hallelujah. I am the Lord who has sent the Pharaoh daughter to take you. நான் அதே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர், நான் உன்னை பார்வோனின் குமாரத்தில் உன்னிடத்தில் அனுப்பினேன் என்று சொன்னார். Hallelujah. I am the Lord who has sustained you in the palace. நான் உன்னை அந்த எகிப்தின் அரண்மனையில் கூட உன்னை பாதுகாத்தேன் என்று சொன்னார். I am the Lord. நானே I am the Lord. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். By me you have rescued. நீ இந்த பேரில் நாமத்தில் நீ போ என்று சொன்னார். Today also, இன்றைய நாட்களிலும் many people do not know the name of God. அநேக மக்களுக்கு தேவனுடைய நாமத்தை குறித்தான ஒரு வெளிப்பாடு இல்லை. Hallelujah. Hallelujah. That is the God who has sustained you in the water. அந்த மோசேயை தண்ணீரின் மத்தியில் பாதுகாத்த தேவன், That same God has sustained you too. அதே தேவன் உன்னையும் பாதுகாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். That same God sustained you in the fire. உன்னை அக்கினியின் மத்தியில் உன்னை பாதுகாத்த தேவன், The same God telling you to stand against Goliath today. அதே தேவன் உன்னை கோலியாத்தை எதிர்த்து நின்று வேலை பார்த்து உன்னை அழைத்தார். Lord, தேவனே, help me. எனக்கு உதவி செய். I am going in the name of you. நான் தேவனுடைய நாமத்தில் செல்கிறேன். Lord, I am going in the name of you. நான் தேவனுடைய நாமத்தில் உனக்கு எதிராக வருகிறேன். Saul told, சவுல் சொன்னான், no, son. No. You wear my cloth. நீ என்னுடைய உடைகளை அணிந்து கொள், You wear my armors. நீ என்னுடைய சர்வாதாரத்தை தரித்துக் கொள் என்று சொன்னார். He tried to wear it, தாவீது முயற்சி செய்தார், but he could not. ஆனால் முடியவில்லை. Hallelujah. Hallelujah. Because it was huge, big, but he was very small person. மிக பெரியவனா இருந்த உடை அவனுக்கு பற்றவில்லை. Hallelujah. Hallelujah. He told, it is not fit for me. அவன் தாவீது விதமாக சொன்னான், இந்த உடை எனக்கு பொருந்தவில்லை. It is not fit for me. எனக்கு இந்த உடை பொருந்தவில்லை. I have only one cloth is fitting for me, that is the name of God. எனக்கு ஒரே ஒரு உடை இருக்கிறது, தேவனுடைய நாமம் என்கிற உடை என்னை நான் தரித்துக் கொள்வேன். Today, my dear brothers and sisters, இயேசுவுக்குள்ளான என்னுடைய சகோதர சகோதரிகளே, wear the cloth of God. நாமே தேவனுடைய நாமத்தை நாம் தேவனுடைய Wear the name of God. நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். You insert your name of God in your heart. தேவனுடைய நாமத்தை உங்களுடைய இருதயத்தில் தரித்துக் கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. Took only one stone. ஒரே ஒரு கல், Took only one stone. ஒரே ஒரு கல்லை கொண்டு, One stone. அந்த கவனியில் இருந்த ஒரே கல், By the name of God Almighty, தேவனுடைய வல்லமையுள்ள நாமத்தை கொண்டு போரிட்டார். hit it upon us. அவன் கவனியில் இருந்து Forget of Goliath. கோலியாத்தின் நெற்றியில் விட்டான். Goliath fall down. கோலியாத் முகங்குப்புற விழுந்தான். Same God is going to sustain you by His name. அதே தேவன் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை The செய்வார். Bible says தேவனுடைய there is வார்த்தையில் இருக்கிறது, no other name in this world இந்த உலகத்தில் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை, except the name of Jesus Christ to be seen. நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசு என்கிற Acts நாமம். 4:12 says, அப்போஸ்தலர் 4:12 இருக்கிறது, through the name of God we are saved. நாம் இயேசு என்கிற நாமத்தின் மூலம் நாம் Proverbs 18:10 says, righteous run to it and will be saved. நீதிமொழிகள் 18:10 விதமாக இருக்கிறது, தேவனுடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி சுகித்திருப்பான் என்று இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Today the same name going to sustain you, my dear. இயேசுவின் நாமம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது. Only don't keep the name of God in your mouth. உங்களுடைய வாயில் மட்டுமல்ல, In your heart too. உங்களுடைய இருதயத்திலும் அவருடைய நாமத்தை, In your stomach too. உங்களுடைய இயேசுங்கிற நாமத்தை உங்களுடைய வயிற்றிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். All body in the name of God. நம்முடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயத்திலும் இயேசுங்கிற நாமம் வல்லமையுள்ள நாமம் பெறுவதாக. The first secret to get victory is the name of God. முதலாவது வெற்றியின் ரகசியம், ஜெயமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழும் ரகசியம் இயேசு என்கிற நாமம். Second, the victorious sign is the cross of Jesus Christ. இரண்டாவதாக தேவனுடைய சிலுவையை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிக்கொள்ள வேண்டும். Cross of Jesus Christ 2000 years ago, which Jesus Christ took. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவைங்கிற நாமம் 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே
Jesus Christ took it and went to the Kolkata. இயேசு கிறிஸ்து கொல்கத்தாவின் மலையின் மேல் எனக்காக அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு போனார். That cross says that your sins are forgiven. அந்த சிலுவையிலிருந்து இயேசு கிறிஸ்து சொன்னார், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. That cross says that the cross is a sign that which says that your disease Jesus Christ already took. அந்த சிலுவையின் மூலமாகவே உன்னுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டார். Jesus Christ told to his disciple, if anyone follows me, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னார், ஒருவன் எனக்கு பின்னே வர விரும்பினார், let him take the cross of Jesus Christ. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவன். If anyone follows me, let him take his cross and follow me. ஒருவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவன். Hallelujah. Everybody has to take up the cross. ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் அந்த சிலுவையை தன்னுடைய What is the cross? சிலுவை என்பது என்ன? Cross is something which is very painful. சிலுவை என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கஷ்டமும் துக்கமுமான வாழ்க்கை கொடுப்பதா இருக்கிறது. When you come to the kingdom of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் வரும்போது you cannot enjoy and come. ஒவ்வொரு நாளும் நீங்க சந்தோஷத்தோடு என்ஜாய்புல்லா வர முடியாது. Sometimes people will blaspheme you. சில நேரத்தில் உங்களுடைய சுற்றியுள்ள மக்கள் உங்களை குற்றப்படுத்துவார்கள். Some people say that what is the cross, what is the cross, you always speak about cross, God cross will going to சில do. மக்கள் உங்களை ஏளனம் செய்வார்கள், ஏன் சிலுவை சிலுவை என்று சொல்லுகிறாய் என்று ஏளனம் பண்ணுவார்கள். But Apostle Paul says, அப்போஸ்தலர் பவுல் 1 சொல்கிறார், Corinthians chapter 1 verse 18, 1 கொரிந்தியர் 1:18 விதமாக இருக்கிறது, those who believe the cross of Jesus Christ, for them it is the power of God. இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள மக்களுக்கு அந்த சிலுவையே ஒரு வல்லமையை கொடுக்கிறது என்று சொன்னார். But those who not believe, that is the foolishness to them. யார் நம்ப மறுக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சிலுவையே கெட்டுப்போற ஒரு நற்கந்தமாக இருக்கிறது என்று சொன்னார். Today, இன்று my dear brother, என்னுடைய சகோதரர், you have to know that நீங்கள் அந்த நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். in the center of your life, உங்களுடைய வாழ்க்கையின் மையத்தில் சிலுவையின் பலத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். hallelujah, hallelujah, your sins are forgiven through the cross. உங்களுடைய ஒவ்வொருவருடைய பாவங்கள் சிலுவையின் மூலமாக மன்னிக்கப்பட்டு விட்டது. Jesus Christ took over all the disease through the cross. உங்களுடைய எல்லா நோய்களையும் சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார். Jesus Christ is the only remedy for all your problem. Through cross he has got victory over devil. உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணமே ஆகும். Hallelujah. 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 Are you willing to take the cross of Jesus Christ? உங்களுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசு பின்பற்ற வர விரும்புகிறீர்களா? I know Pastor Abraham Joseph. எனக்கு பாஸ்டர் ஆபிரகாம் ஜோசப் அவர்களை தெரியும். When he had no church, அவருக்கு சபை முதலாவது அவருக்கு சபை கொடுக்கப்படவில்லை. he loved Jesus Christ well. இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசித்தார். When he had a small church which he had with a shed, அவர் ஒரு குடிசை பகுதியில் தன்னுடைய சபை முதலாவது ஆரம்பித்தபோது he had a desire to help the ministry of North India. அவர் அந்த நிலைமையிலும் வட இந்தியா ஊழியத்திற்கு உதவி செய்ய அவருடைய மனதில் he had collected some money for his church. அவர் தன்னுடைய சிறு சபையிலிருந்து பணத்தை சேகரித்துக் கொண்டு by that time one of our North Indian brother told about a testimony to build a church. அந்த நேரத்தில் என்னுடைய நண்பர் ஒருவர் நார்த் இந்தியாவில் ஒரு சபை கட்டப்பட வேண்டும் என்று அவர் சொன்னார். And when he heard it, he has given the money to the church. Even he did not build his own church. அந்த நேரத்தில் அவருடைய சபைக்கே பணம் தேவைப்பட்டது. ஆனால் அந்த பணத்தை எடுத்து நார்த் இந்தியா ஊழியத்துக்கு. How wonderful it is. இவர் எவ்வளவு அற்புதமான காரியம். How painful it is. இது ஒரு கஷ்டமான காரியம் தான். But it is the cross he took. அந்த சிலுவையை அவர் எடுத்து விட்டார். He has given the money to the North India. அந்த பணத்தை அந்த வட இந்திய ஊழியர்களுக்கு. What had happened? அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன அற்புதங்களை செய்தார் தெரியுமா? The church is completed. அவருடைய இந்த சபையும் எழுப்பப்பட்டது. He has inaugurated. அவர் அந்த சபையையும் திறந்து வைத்தார். God has given here a wonderful church. When I see that as he has given, the more than that God has given to him. இந்த விதையை நார்த் இந்தியா காரியத்துக்காக விதைத்தார். தேவன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சபை கட்ட உதவி செய்தார். Sometime when you come to church, நீங்கள் சில நேரம் சபைக்கு வரும்போது some people on the way coming to church who has the crippling feet.
crippling. முட்டமான மக்கள் சபைக்கு வருகிறார்கள். And you have to take them and bring them to the church. அந்த அவிசுவாச மக்களையும் நீங்கள் சபைக்கு அழைத்து வர வேண்டும். That is the cross you are taking. அந்த சிலுவையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். For the whole world Jesus Christ took the cross. The முழு வேர்ல்ட். For the whole world Jesus Christ took a cross. உலக மக்களின் ரட்சிப்புக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையை தன்னுடைய for your village, உங்களுடைய கிராமத்திற்காகவும் for the saving knowledge of Jesus Christ, உங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவை ரட்சிப்பின் what you have done, சிலுவையில் கொடுத்த ரட்சிப்பை அவர் உங்களுக்கும் கொடுத்தார். have you took the part of any ministry? நீங்கள் ஒரு ஊழியத்திலும் அதே ஊழியத்திலும் நீங்கள் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். Today why I am not getting trouble after trouble? உங்களுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வருகிறது? Why I am troubling? ஏன் எனக்கு பிரச்சனை வருகிறது? Why I have lot of problem? ஏன் எனக்கு அதிகமான பிரச்சனைகள் வருகிறது? Because you never felt that I have to take a cross for somebody. காரணம் என்னவென்றால் நீங்கள் சிலுவையை மற்றவர்களுக்காக சிலுவையை அறிவிக்கப்பட வேண்டிய பாரம் உங்களுக்குள் இல்லை. Hallelujah. Today try for that. நீங்கள் take up the cross. நீங்கள் ஒரு பாரத்தை ஏற்றுக்கொண்ட மக்களாக இருக்க வேண்டும். Third thing, மூன்றாவதாக take up the blood of Jesus Christ. இயேசுவின் இரத்தத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 1 John chapter 1 verse 7 says, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி all our sins are forgiven through the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. All the sins are being forgiven. எல்லா பாவத்தையும் blood of Jesus Christ is able to forgive all our sins. இரத்தம் உங்களுடைய நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி சுத்திகரிக்க Jesus blood is precious than Abel's blood. எல்லா ஆபேலின் இரத்தத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வல்லமையான காரியங்களை glory to God. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை. You are seeing me today. You are seeing me today. As I am standing here, I am telling it to you. Believe that blood of Jesus Christ will rescue your body. Hallelujah. You will not be decayed. நீங்கள் ஒருபோதும் தோற்று போவே மாட்டீர்கள். Righteous man will not be decayed anymore. நீதிமான் ஒருபோதும் கெட்டு போவதே இல்லை. Hallelujah. Your body is paining like anything. உங்களுடைய சரீரம் இப்பொழுது ஒரு பெரிய சுமை போல இருக்கிறது. Night time when you sleep you feel that I am uncomfortable. நீங்கள் இரவு படுக்கும்போது உங்களுடைய சரீரத்தில் மிகமான ஒரு பாரத்தை உணர்கிறீர்கள். One mother came and told me that ஒருடைய அம்மா என்னிடத்தில் வந்து சொன்னார்கள், when I sleep left side, நான் இடதுபுறமாக தூங்கும்போது I sleep well. நான் நன்றாக தூங்குகிறேன். But I ஒன்றுமே செய்ய முடியவில்லை. Nothing I could see. எனக்கு அவதமா ஒரு பாரமா இருக்கு. I could not do anything. How I turn I do not know. அந்த நான் திருப்பி படுக்க கூட முடியவில்லை. எனக்கு ஒரு பெரிய வியாதியா இருக்குது என்று I told her, நான் அவர்களுக்கு சொன்னேன், take the name of God. நான் தேவனுடைய நாமத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். Take the cross of Jesus Christ. இயேசுவின் சிலுவையை பிடித்துக் கொள்ளுங்கள். Take the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நீங்கள் அங்கீகரிங்கள். You will be healed. நீங்கள் உடனே சுகமாவீர்கள். That night, அந்த இரவு நேரத்தில் all night she prayed. முழு இரவிலும் அவர்கள் ஜெபித்தார்கள். And from that day she is able to sleep well and she is able to do all her job well. தேவன் அவர்களை தொட்டு சுகம் கொடுத்தார். நன்றாக உறக்கம் வந்தது. Hallelujah. The same God is going to do miracles. Same God is going to give you victory in all your business. நாமும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை கொடுக்கிறதா. You started a business but you are not able to run the business. நீங்கள் ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தீர்கள், ஆனால் அந்த வியாபாரத்தை தொடர்ந்து செய்ய முடியவில்லை. You are not able to pay salary to your people, those who are working in your factory. உங்களுடைய கம்பெனியில் வேலை பார்க்கிற சகோதரர்களுக்கு நீங்கள் மாத சம்பளம் கொடுக்க முடியவில்லை. Why God? ஏன் தேவனே? Why God? ஏன் தேவனே? Before I had lakhs of money but I am not having lakhs of money now. கடந்த நாட்களில் எனக்கு லட்சக்கணக்கான பணம் இருந்தது, ஆனால் இப்பொழுதோ பணம் இல்லை. What I will do, Lord? நான் என்ன failure in my life. நான் என்னுடைய வாழ்க்கையில் தோல்வி. In my family I have failure. என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் my husband and my wife is not able to adjust with me. வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையா இருக்கிறது. Many problems you are facing. अनेक குழப்பங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Use these three things. அந்த மூன்று நாமத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். Three things you use in your life. மூன்று காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். First thing, முதலாவது take the name of God. தேவனுடைய
நாமத்தை எடுத்து Take the cross of Jesus Christ. கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்து கொள்ளுங்கள். Take the blood of Jesus Christ. கிறிஸ்துவின் இரத்தத்தை நீங்கள் You will be victorious. உங்களுக்கு ஒரு You will be victorious. ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை உண்டு. Let's all lift our hands. நாம் கரங்களை உயர்த்தி Let's all stand in the presence of நாம் God. தேவனுடைய பிரசன்னத்தில் எழுந்து நின்று The mighty power is going to anoint you. தேவனுடைய நாமத்தின் வல்லமையுள்ள அபிஷேகம் இறங்குகிறது. Anoint you. அபிஷேகம் Heavenly Father, பரிசுத்தமுள்ள தேவனே, I pray in the name of Jesus. ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். I pray in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். Lord, தேவனே, right now, இப்பொழுதே send the miracle in power. அற்புதத்தை அனுப்பும்படி Send the miracle in power. அற்புதங்களை அடையாளங்களை செய்யும். Holy Spirit, you work in her body. ஆவியானவரே, உங்களுடைய சரீரத்தில் You touch her body. உங்களுடைய சரீரத்தை தொடுங்கள். In the name of Jesus, நாமத்தில் be healed. சுகம் உண்டாவதாக. Jesus' name. இயேசுவின் நாமத்தில் Jesus' name. I pray. ஜெபிக்கிறேன். Amen. 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 God bless you all. God bless you all.